அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். செவ்வாய் ஒருத்தருடைய வாழ்க்கையில் திருமணம், அதே மாதிரி அதாவது அவங்களுடைய தொழில் பலத்தையும் உருவாக்கக்கூடியது செவ்வாய் பகவான். ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லா வண்டி வாகனத்தோட நல்லா லக்ஸுரியான வீடு, ஒரு பூமி, இடம் இதெல்லாமே அமையிறது பெரிய செல்வாக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா பலம் பெற்றிருக்குதுன்னு தான் அர்த்தம்ங்க. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன் சொல்லுவோம், இரத்தக்காரகன் சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், சிசரிங் ஆப்ரேஷன் டாக்டர், இது எல்லாமே செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் அதாவது அவங்களுக்கு அந்த தொழில் செய்ய முடியும். இன்னும் பார்த்தோம்னா சிலருக்கு அடுக்குமாடி வீடுகள், அதாவது நல்லா ஒரு தோட்டம் துறவு அப்படிங்கிற ஒரு நில பூமி வசதி வாய்ப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே அந்த செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப வலுத்து இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு கணவனை நிர்ணயம் செய்யக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. செவ்வாய் பெரும் யோகங்களையும் உருவாக்கும் ஒருத்தருக்கு சில தோஷங்களை உருவாக்கி திருமணத்தையே செய்ய முடியாமலையும் செய்தும் அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் வாழ வைக்கிறதும் இந்த செவ்வாய் தாங்க. அப்போது இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் செவ்வாய். அது மட்டும் இல்லை, கலஸ்திர ஸ்தானாதிபதியாகவும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியதான் செவ்வாய். இந்த செவ்வாய் இப்போது 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 7லிருந்து 8ஆம் இடத்திற்கு. இந்த 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய கால நேரம் நமக்கு எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும், அல்லது சில சிரமங்களை கொடுக்குமா, இல்லை நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா செல்வாக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு கேட்டோம்னா இந்த துலாம் ராசிக்காரர் தான். செல்வாக்காக இருக்கிறோம்னு சொல்கிறத விட செல்வாக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி. அடுத்தவங்க நம்மள ஒரு குறை சொல்லிடக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம நடந்துக்க மாட்டோம். அடுத்தவங்க யாராவது பார்த்து நம்மளை குறை சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்ச சரியாக வந்துட்டு இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர். இன்னொன்று பார்த்தோம்னா தான தர்மம், நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த துலாம் ராசிக்காரர். ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தர்கிட்ட வாங்கியாவது கடன் வாங்கியாவது கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா காப்பாற்றாமல் விடமாட்டோம். இன்னொன்று பார்த்தோம்னா எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு ஒரு நீட்டான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அதிகமாக இருக்குது யாருன்னு கேட்டோம்னா இந்த துலாம் ராசிக்காரருக்கு. இப்படி எல்லா ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்ச்சிகரமான ஒரு வாய்ப்புகள் அப்படின்னா, அதாவது ஒரு திறமையை படைத்தவங்க துலாம் ராசிக்காரராக இருந்தாலும் சில சிரமங்களை சமீப காலமாக அனுபவிச்சவங்களும் இந்த துலாம் ராசிக்காரர் தான். துலாம் ராசிக்காரர் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அன்பாக நம்ம இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஏமாறுறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தரை நம்பிட்டோம்னா உயிரே கொடுப்போம். ஆனால் கோபமாக பேசிட்டிங்கன்னா அந்த சாவகாசமே வேண்டாமட்டு வெளியே வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோமோ, யாருக்கிட்ட அதிகமாக பாசம் வச்சுமோ அவங்களால தான் நம்ம ஏமாற்றப்பட்டோம். சரிங்களா? சிலர்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ பணம் சம்பாரிச்சுங்க, எவ்வளவோ ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அடுத்தவங்கள நம்பியே நம்ம மோசமாயிட்டே ஆச்சுங்களா. உழைச்சி ஒரு அருமையான ஒரு பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன், இன்றைக்கி அவங்க ஓஹோங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறோம். இப்படி தான் துலாம் ராசிக்கார். இன்னொன்று பார்த்தோம்னா ரொம்ப தொழில் ரீதியில் ரொம்ப திறமையான கொண்டவங்க ஆச்சுங்களா. நாம் சம்பளம் வாங்குறத விட அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை. ஒரு கம்பெனிலே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட நமக்கு கீழே பல பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு கெத்து அப்படின்னா நம்மக்கிட்ட அவ்வளவோ ஒரு பவர் இருக்கும். திறமை இருந்தால் தானே பவர் வரும். சரிங்களா? அந்த பவரும் திறமையும் துலாம் ராசிக்காரருக்கு இருக்கும். ஆனால் அனைத்தும் இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு சாதகமாக சந்தர்ப்பமாக அமைஞ்சாலும் அதை யாராவது ஒரு ரூபத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நாம் இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்களை உட்கார வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. சரிங்களா? வேலையில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாழ்க்கை, மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலேயே அடுத்தவங்களால கலகங்கள் உருவாகி போச்சு. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. வீட்டில் நாம் சொல்கிறது அவங்க கேட்கறது இல்லை, அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் மொத்தத்தில் பார்த்தோம்னா ஏட்டிக்கு போட்டு ஏறாத மேடு பாயா தண்ணிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரே வருத்தத்தில் போயிட்டு இருக்குது இந்த 2 வருஷ காலகட்டமாக. அதுவும் இந்த 6 மாதத்துலேருந்து
பார்த்தோம்னா எது செய்யலாம்னு நினச்சா செய்ய முடிய மாட்டேங்குது. எது பண்ணலாம்னு நினச்சாலும் அந்த நேரத்தில் பண்ணுறவங்க இன்றைக்கி பார்த்தா பண்ணி முடிக்க முடிய மாட்டேங்குது. கால தாமதம் நேரத்தை போக்கக்கூடிய அளவுக்கு தான் போயிட்டுருக்குது. ஆக மொத்தத்தில் வாய்ப்புகள் நெருங்கி வருது. ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி வந்தாலும் நாம் கெட்டியாக முடிக்கலாம்னா அது நம்மளை விட்டு விலகி போயிடுது. இது வேலையிலையும் அதே மாதிரி இருக்குது, ஆரோக்கியத்திலும் சில சிரமங்கள் உருவாகி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு, தைரியம், துணிச்சல் மறு நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. விடிய விடிய நாம் யோசிக்கிறோம். விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா நாம் நினச்சது ஒன்றா நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஆக மொத்தத்தில் அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாவும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்த சூழ்நிலை மாறப்போகுது. இப்போது 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது தோஷத்தை உருவாக்கக்கூடியதுன்னு செவ்வாயின்னு சொல்லும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8இல் இருக்கிற போது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது ரொம்ப சிறப்பு. பொறுமையை பொறுத்து போகணும். ஆக்ரோஷத்தை காட்டக்கூடாது, கோபத்தை காட்டக்கூடாது. ஆனால் திடீர் ராஜ யோகத்தையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏன்னா செவ்வாய்க்கு 3 பார்வை, 4, 7, 8 சரிங்களா. அப்போது 4ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் ஒரு நன்மைகள் உண்டாகும். நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைகிறதும், நினச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதும் ஆச்சுங்களா. சில பிரச்சனைகள் முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டாக்கும் சரிங்களா. இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கு சாதகமான வாய்ப்பு. ஒரு வெளியூர் போகிறவங்களுக்கும் சரி, வெளிநாடு போகிறவங்களுக்கும் சரி, விஷா கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அங்கே வேலை வாய்ப்பு வந்து இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்குறேன் சரிங்களா. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான காலத்தை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா மருத்துவ ரீதியில் சில வைத்தியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பார்த்தோம், என்னவோ பண்ணணும், ஒன்றுமே சரி ஆகலை. ஒரு வயதானவர்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. கை வலிக்குது, கால் வலிக்குது, எத்தனையோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நல்லா முழுசாக நல்லாகலனா கூட அதாவது கொஞ்சம் சரியாக ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கணும் இல்லையா, அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் வியாதிங்கிறது இல்லை, ஆனால் ஆரோக்கியம் கெட்ட மாதிரி இருக்குதுங்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. கரெக்டாக முருகரை செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு வழிபாடு பண்ணுங்க சரிங்களா. ஒரு 3 செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாறுதல் கிடைக்கும். ஏன்னா எப்பவும் ஒரு கோயிலுக்கு போகிறதும் சரிங்க, ஆனால் அந்த குறைகளை தீர்றதும் சரி அந்த நேர காலம் சாதகமாக இருக்கும்போது தான் நமக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா. சில கிரக பயிற்சிகளால் ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஒரு உச்சத்துக்கு போடுறது உண்டு. ஆனால் அதே ஒரு பாதகமான ஒரு கிரக பயிற்சிகளோ தசா புத்திகள் என்ன வரும்போது நம்ம டாப்பில் இருந்தவங்க அப்படியே பல்டி அடிச்ச மாதிரி ஆகிடும். ஆமாங்க, தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். நினச்ச அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையும் போயிட்டுருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் சுனாமி வந்த மாதிரி பிரச்சனைகள் யாராவது ரூபத்தில் நமக்கு வந்துடும் சரிங்களா. அப்போது அது வேலையிலையும் பிரச்சனையாகிடுது. சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப ரீதியிலையும் பார்த்தோம்னா போராட்டமாகிடுது. தங்கமாக நினச்சி வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி பார்த்தா ஒன்றுக்கு பார்த்தா ஒன்று முகத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் எதை பேச கேட்கவே ஒத்து வர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சில கிரக பயிற்சிகள் தான். அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகள் கொடுத்தாலும் சரிங்களா, பிறப்பு ஜனன ஜாதகம் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை பெற்றிருக்குதுங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கை மாற்றுறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஜாதகம் பார்த்து இல்லையா, ஜாதகத்தை பார்த்து நம்ம கோட்டீஸ்வரன் ஐட்டம்லாம் கிடையாது சரிங்களா. ஜாதகம்ங்கிறது நம்மளுடைய முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி சரிங்களா. அதில் நேரம் நல்லா இருக்கும்போது சில பிஸ்னஸ் பண்ணலாம், சில திருமண வாழ்க்கை முடிவெடுக்கலாம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சில முறைப்பாடுகளை, சில ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியும் அந்த நேரம் நல்லா இருக்கிற போது. அதே பாதகமாக இருக்கிற போது இந்த நேரத்தில் வேண்டாம்ப்பா, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைக்கணும் சரிங்களா. அது ஜாதகம் முழுமையான பலன்களை நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை ஜாதகத்துக்கு உண்டு. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லைங்களா சரிங்களா. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா. கடந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குது, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸாக எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிற முழுமையான பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதாவது நேரத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய எதிர்காலம் இனிமேல் சீரும் சிறப்புமாக செல்வாக்கு பலமாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.